வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. நேற்று ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேங்க. அதில் ஒரு 10 வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தைய வந்துங்க நெருப்பு மெரிக்கிறதா வேண்டியிருப்பாங்க போல இருக்குது. அந்த குழந்தை பயந்து நெருப்பு முன்னாடி நின்றுட்டாங்க. ஆனால் மெரிக்க பயப்படுறாங்க. பின்னாடி போகிறாங்க அவங்க. அங்கே பக்கத்தில் இருந்த ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அந்த குழந்தைய தரன்னு பிடிச்சி அப்படியே நெருப்பில் பிடிச்சி இழுத்துட்டே வராரு பாருங்க. 2 பேருமே விழுந்து தீக்காயம்தான். எதுக்கு அது மாதிரிலாம் பண்ணுறீங்க? அது தவறுங்க. நம்ம பெற்ற ஒரு 2 குழந்தைய பெற்ற நம்மளுக்கே அந்த அந்த வீடியோவை பார்க்கும்போது மனசெல்லாம் பதறுது. அதாவது அகில உலக நாயகி தெய்வம் அந்த அம்மா வந்துங்க, ஜெகன் மாதா, இந்த உலகத்துக்கே தாய் அவளை வந்து அந்த குழந்தைய எப்படி நீங்கள் இப்படி பண்ணுறத பார்த்தா அவள் வந்து சந்தோஷப்படுவாளா? சபிக்கத்தான் செய்வாள். அதனால் வந்துங்க குழந்தைங்களுக்கு வந்துங்க இந்த மாதிரியான கொடூரமான வேண்டுதல்லாம் பண்ணாதீங்க. அப்படியே நீங்கள் வேண்டி இருந்தால் கூட அவங்களுக்கு கருத்து தெரிஞ்சு அவங்களே பண்ணுற வரைக்கும் பொறுமையாக இருங்க. எத்தனை வருடங்கள் ஆனாலும் பின்னாடி கூட செய்யலாம், ஒன்றும் தவறு இல்லை. எந்த தெய்வமும் கோச்சிக்காது வேண்டுதலை நிறைவேற்றலாம். அதுக்காக குழந்தையாக இருக்கும்போதே வேலை குத்தி விட்றது, அப்புறம் வந்து நெருப்பு மெரிக்க சொல்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. குழந்தைங்களே விருப்பப்பட்டு பால் குடம் எடுக்கிறது, வேப்பஞ்சேலை கட்டுறது, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ரொம்ப கஷ்டம் தராத விஷயங்களை அந்த அம்மாக்காக பண்ணுங்கள். சந்தோஷமாக செய்வாங்க அவங்க. அதை பார்த்தாலும் அந்த ஆத்தாலே வந்து மனமகிழ்வா. அதாவது சொல்லும்போதே கண் கலங்குது எனக்கு. சின்ன குழந்தைங்க வந்து பால் குடம் எடுத்துகிட்டு வந்து ஊற்றுனா அந்த அம்மா அவ்வளோ சந்தோஷப்படுவாள். அதை விட்டுட்டு இந்த மாதிரி நெருப்பை போட்டு மெரித்து குழந்தைங்கள துன்புறுத்தாதீங்க. சபிக்கத்தான் செய்வா அந்த அம்மா. சொல்லிட்டேன் நான்.